إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்வின் பயத்தை தக்வாவை நினைவூட்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்தில் இம்மை மறுமையின் வெற்றியை, மறுமையின் சிறந்த சொர்க்க வாழ்க்கையை, அல்லாஹுடைய மன்னிப்பை வேண்டியவனாக அல்லாஹுவிடத்தில் நம்முடைய சகோதரர்கள் பாலஸ்தீன மக்களுக்காக, அவர்களின் விடுதலைக்காக, அவர்களின் நல்வாழ்வுக்காக, அவர்களின் பாதுகாப்புக்காக, அவர்களின் அரவணைப்புக்காக அல்லாஹுவிடத்தில் துஆ செய்தவனாக, அல்லாஹுவிடத்தில் வேண்டியவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களை பாதுகாப்பானாக, அவர்களுடைய எதிரிகளுக்கு எதிராக அவர்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவானாக, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா விரைவான வெளிப்படையான மிகைத்த வெற்றியை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹும்ம யஸ்ஸிர். அல்லாஹ்வின் அடியார்களே, ரமதானை இப்போதுதான் சந்தித்தோம் என்று இருக்கும்போது அடுத்து 3வது 10 நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த 3வது 10க்குள் நாம் சென்று விடுவோம். அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் வாழ்க்கை. தம்தில் லயாலி வலா ததுரூன இத்தஹா மா லம் தகும் மின் லயாலில் அஷ்ஹுருல் ஹுருமி. நாட்கள் இப்படியே கடந்து கொண்டே செல்கின்றன, நாட்கள் இப்படியே கடந்து கொண்டே செல்கின்றன. நமக்கு எத்தனை வயதுகள், ஆண்டுகள் முடிந்திருக்கின்றன என்று நாம் அறியாமல் இருக்கிறோம். ஏதோ புனித தினங்கள், புனித மாதங்களின் புனித நாள்கள் சிலவைதான் நமக்கு நினைவில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டதை போன்று, அன்பான சகோதரர்களே, இந்த ரமதானுடைய இறுதி 10 வருகிறது. ஆனால் இன்று கவலையான செய்தி என்ன? அதாவது வாழ்க்கையே வணக்க வழிபாடுகளுக்காக, அதை மறந்துவிட்டோம். அதில் குறிப்பாக ரமதானை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு விசேஷமாக கொடுக்கிறான். அதிலே இறுதி 10ஐயாவது குறைந்தபட்சம் நீங்கள் உங்களது வணக்க வழிபாடுகளுக்காக ஒதுக்குங்கள், அதன் இரவிலே நின்று வணங்குங்கள், மஸ்ஜிதுகளிலே இஅ்திகாஃப் இருங்கள் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வலியுறுத்துகிறார்கள். சகோதரர்களே, அதையும் நாம் எவ்வளவு அலட்சியமாக கடந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கு சிறந்த முன்மாதிரி, அழகிய முன்மாதிரி. அவர்களுடைய வாழ்க்கைதான் நமக்கு படிப்பினையான வாழ்க்கை. மறுமையை முன்வைக்காமல், கவனியுங்கள், மறுமையை முன்வைக்காமல், மறுமையை நினைக்காமல் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் ஒரு நொடி கூட நாம் நேரு வழியில் நிலைத்திருக்க முடியாது. நமது மன இச்சைகளை கட்டுப்படுத்த முடியாது, பாவங்களை விட்டு விலக முடியாது, நன்மையில் நாம் உறுதியாக இருக்க முடியாது. மறுமையின் நினைவு, மறுமையின் உறுதி, மறுமையின் ஆசை, மறுமையின் தேடல்,
நமக்கு அந்த அளவு முக்கியமானது சகோதரர்களே. ஆகிரத் ஆகிரத், மறுமை மறுமை, எனது சொர்க்கம் எனது சொர்க்கம், அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க வேண்டுமே, விசாரணை நாள் இருக்கிறதே, அமல்கள் தானே அங்கே நமக்கு பலன் தரும். யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ வல் அம்ரு யௌமஇதில் லில்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான், மறுமை என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? ஒமா அத்ராக மா யௌமுத்தீன் சும்ம மா அத்ராக மா யௌமுத்தீன். அவ்வளவு சாதாரணமாக நினைத்துக் கொண்டீர்களா? யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. யாரும் யாருக்கும் பக்கத்தில் வந்து நின்று கொண்டு சிபாரிசு செய்ய முடியாது. அந்த நாளில் அதிகாரம் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுக்கு முன்னால் பணிந்து பயந்து தலை குனிந்தவர்களாக நிற்பார்கள். அழுது கொண்டிருப்பார்கள், அழுகையிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள், வேர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள். பாதங்கள் நகர முடியாது அங்கும் இங்கும் அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல். சகோதரர்களே, அந்த மறுமையை, அந்த ஆகிரத்தை உறுதி கொண்டவர்களுக்கு இந்த ரமதானுடைய மாதம், இந்த இறுதி 10. அங்கே சொர்க்க வாழ்க்கையை விரும்பியவர்களுக்கு இந்த ரமதான், இந்த இறுதி 10. யாருக்கு மறுமையின் நம்பிக்கை பலவீனமாக இருக்கிறதோ, பார்த்து கொள்ளலாம் என்ற அலட்சியத்தில் இருக்கிறார்களோ, என்ன நடக்கிறது என்று அந்த இருமாப்பிலே இருக்கிறார்களோ, அவர்களை பொறுத்தவரை இந்த அமல்கள், இபாதத், வணக்க வழிபாடு, அதிலே ஏற்படக்கூடிய சிரமத்தின் இன்பம், அதில் ஏற்படக்கூடிய உடல் அசௌகரியங்களின் அந்த ஈமானிய சுகம், இதுவெல்லாம் அவர்களுக்கு புரியாது. அவர்களுக்கு புரிவதெல்லாம் பணம் சம்பாதிப்பதற்காக சிரமப்பட்டால் அதிலே பலன் உண்டு. இங்கே துன்யாவை சம்பாதிப்பதற்காக சிரமப்பட்டால் அங்கே அதற்கான பலனை நம்முடைய இறுதி காலத்திலே அனுபவிக்கலாம். பணக்காரன், பெரிய செல்வந்தன் என்று போற்றப்படலாம், பேசப்படலாம், சபைகளிலே மதிக்கப்படலாம் என்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கிறதே, இந்த துன்யாவின் சிரமங்களை அவர்களுக்கு எளிதாக்கிவிடும். சகோதரர்களை, இந்த இபாதத்துடைய சிரமங்கள் யாருக்கு எளிதாகும்? அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய அன்புக்காக ஏங்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இபாதத்துகள் சிரமமாக இருக்காது. அவர்களுக்கு நோன்பு சிரமமாக இருக்காது. அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்வது அவர்களுக்கு சிரமமாக இருக்காது. தான தர்மங்களை கொடுப்பது சிரமமாக இருக்காது. இரவிலே நின்று கால் வீங்க வணங்குவதும் கண்கள் பொங்க அழுகுவதும் அவர்களுக்கு சிரமமாக இருக்காது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. இந்த ரமதானுடைய இறுதி 10 வந்துவிட்டால், அந்த இறுதி 10லே ரமதானுடைய மற்ற நாட்களில் எடுத்துக்கொள்ளாத கடின சிரமத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானின் இறுதி 10லே எடுத்துக்கொள்வார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நாளின் வணக்க வழிபாட்டை கூட நாம் செய்ய முடியாது. சாதாரண நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை வணங்கினார்கள் அல்லவா? ஃபர்லான தொழுகையிலிருந்து, சுன்னத்தான தொழுகையிலிருந்து, நஃபிலான தொழுகையிலிருந்து, திக்ர், துஆக்கள், இஸ்திக்ஃபாரிலிருந்து என்ன செய்தார்களோ அந்த ஒரு நாள் வணக்கத்தை கூட வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளிலே நாம் மெனக்கிட்டு கவனம் எடுத்து செய்ய முடியாது, பலவீனப்பட்டு விடுவோம். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானிலே கூடுதல் கவனம் எடுக்கிறார்கள், ரமதானிலே கூடுதல் கவனம் செலுத்துகிறார்கள். அதற்கு பிறகு 3வது 10 வந்தவுடன் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்துகிறார்கள். என்றால் எந்த அளவு அவர்கள் இபாதத்திலே அல்லாஹ்வின் நெருக்கத்தை தேடுவதிலே மூழ்கி இருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த வார்த்தையின் ஆழத்தை, அந்த வார்த்தையின் அழகை கவனியுங்கள். கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. வேறு நாட்களில் சிரமம் எடுக்காத அளவிற்கு
இந்த இறுதி இரவுகளிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமம் எடுப்பார்கள். மேலும் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தഖலல் அஷ்ரு அஹ்யல் லைல் வ ஐகத அஹ்லஹு வ ஜத்த வ ஷத்தல் மிஸர். ரமதானுடைய இறுதி இரவுகள் வந்துவிட்டால் இரவை முழுமையாக அவர்கள் உயிர்ப்பித்து விடுவார்கள், தூங்கவே மாட்டார்கள். ரமதானுடைய மற்ற இரவுகளில் சிறிது ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய இறுதி இரவுகள் வந்துவிட்டால் 10 இரவுகளிலே இரவிலே தூங்கவே மாட்டார்கள். அஹ்யல் லைல். சகோதரர்களே, இன்று நம்முடைய இரவு வணக்கத்தை போன்றல்ல. இது ஒரு சொல்ல போனால் அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, இந்த குறைவை அல்லாஹு தஆலா ஏற்று நிறைவுக்கு நமக்கு அருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி 10 என்பது, அந்த இறுதி 10 இரவுகளிலே வணக்க வழிபாடு என்பது மகரிபிலிருந்து ஆரம்பமாகும். எப்பொழுதிலிருந்து? மகரிபிலிருந்து. அவர்கள் மகரிபு தொழுகையிலிருந்து இபாதத்திலே ஈடுபட்டு விடுவார்கள். நாம் அப்படி அல்ல. மகரிபு தொழுகை சுருக்கமாக, பிறகு நீண்ட இஃப்தார் அல்லது தொழுகைக்கு முன்பு நீண்ட இஃப்தார், அதற்கு பிறகு இரவு தொழுக போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அதற்கு தனி ஒரு சாப்பாடு, தெம்பு சாப்பாடு, அதற்கு பிறகு ஓய்வு, ரெஸ்ட், இப்படியெல்லாம் எடுத்துவிட்டு பிறகு நாம் வருவோம். எப்போது? 10 மணிக்கு தொழுவதற்காக வருவோம். இரவனுடைய ஒரு சம பகுதியோ அல்லது 3இல் ஒரு பகுதியோ முழுமையாக முடிந்ததற்கு பிறகு இரவு தொழுகைக்கு வருவோம். எவ்வளவு ஏமாற்றுக்காரர்கள் பாருங்கள். யாரை ஏமாற்றுகிறோம்? நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். இன்னொரு கூட்டம் இஷா தொழுது ஒரு சுருக்கமாக ஒரு தொழுகை தொழுவார்கள். ஒரு கூட்டம் என்ன சொல்வார்கள்? இந்த தொழுகையில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம், நாங்கள் இரவிலே வந்து தொழுவோம் 2 மணிக்கு என்று சொல்லிக்கொண்டு இஷா தொழுது விட்டு தூங்குவதற்கோ சுத்துவதற்கோ சென்று விடுவார்கள். அதற்கு பிறகு 2 மணிக்கு வந்து 3 மணி வரை தொழுது விட்டு நாங்கள் கடைசி 10 இரவு தொழுகை தொழுது விட்டோம். அதோடு முடிந்ததோ இல்லையோ 3லிருந்து 4 வரை சஹர், 3லிருந்து 4 வரை சஹர். அன்பான சகோதரர்களே, யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம்? இந்த அமல்கள் நாம் யாருக்காக செய்கிறோம் நினைத்து பார்த்தீர்களா? இந்த அமல்களை கொண்டு பலன் பெறக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வுக்காக இந்த நன்மையை நம்முடைய மறுமையின் வெற்றிக்காக செய்கிறோமா அல்லது வேறு ஒருவருக்காக செய்கிறோமா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி அந்த 10 வந்து விட்டால் முழு இரவையும் ஹயாத்தாக்குவார்கள். மக்ரிபில் இருந்து ஃபஜ்ர் தொழுகை முடிக்கின்ற வரை இபாதத்து தான். அது மட்டுமா? தன்னுடைய மனைவிமார்கள், பொதுவாக பெண்கள் பலவீனமாக இருக்கலாம், அவர்களுக்கு சில தங்கடங்கள் இருக்கலாம், இருந்தும் அவர்கள் தொழுகை இல்லாத நேரத்தில் இருந்தால் கூட இந்த இரவின் நன்மையை இழந்துவிடக் கூடாது என்று நீங்கள் திக்ருகள், துஆக்கள், இஸ்திக்ஃபார்கள், குர்ஆன் ஓதுவது போன்ற வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடலாம் என்பதற்காக தனது மனைவிமார்களையும் எழுப்பி விடுவார்கள். இன்று சில பெண்கள் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய மாத அந்த தொடக்கு வந்து விட்டால் மொத்தமாக இபாதத்தை செய்யக்கூடாது என்று, தூங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லது வெட்டி வேலைகளிலே ஈடுபட வேண்டும், வேறு எதுவுமே நமக்கு இல்லை என்பதாக தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்படி சொல்லவில்லை சகோதரர்களே மார்க்கம். பகல் காலங்களிலே நோன்பு அவர்களுக்கு தடுக்கப்பட்டது, மன்னிக்கப்பட்டது. நோன்பை கதா செய்ய வேண்டும். 5 நேர ஃபர்லான தொழுகையை அவர்கள் தொழக்கூடாது, அவர்களுக்கு சிரமம் என்பதற்காக அது அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டது. தொழுகையை கதா செய்யக்கூடாது. இது அந்த நேரம் அவர்களுக்கு சிரமமான நேரம் என்பதற்காக அல்லாஹ் மன்னித்து விட்டான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இபாதத்தில் நோன்பை தவிர, தொழுகையை தவிர அல்லாஹ்வை நெருங்குவதற்கு இன்னும் பல இபாதத்துகள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய அன்பை, பாசத்தை பெறுவதற்கு ஏராளமான வணக்கங்கள் இருக்கின்றன, திக்ர்கள் இருக்கின்றன, துஆக்கள் இருக்கின்றன. வெறும் ரப்பிக்ஃபிர்லி என்ற துஆவை ஒரு நாளின் 24 மணி நேரமும் அதனுடைய ஒவ்வொரு நொடியிலும் ஒரு அடியான் உச்சரித்துக் கொண்டிருந்தாலே அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான நேசனாக மாறிவிடுவான்.
ரப்பிக்ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு, என் இறைவா என்னை மன்னித்து விடு. அல்லாஹ்விற்கு அவ்வளவு பிரியமான துஆ இது. அல்லாஹ்விற்கு அவ்வளவு பிரியமான துஆ. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நமக்கு தெரியவில்லை, துஆவை சடங்காக ஆக்கிவிட்டோம். ஏதோ தொழுது முடித்ததற்கு பிறகு உணர்ந்தோ உணராமலோ புரிந்தோ புரியாமலோ சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஓடி விடுவதுதான் துஆ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லது கை தூக்கி ஒரு இடத்தில் உட்கார்ந்து கேட்பதுதான் துஆ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை சகோதரர்களே, அது துஆவுடைய ஒரு பகுதி, அவ்வளவுதான். துஆ என்பது திக்ரை போல, இஸ்திக்ஃபாரை போல நம்முடைய நாவில் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இபாதத். அது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது அவ்வளவு பாசத்தையும் நேசத்தையும் பொழிந்தானே, அவர்களை தன்னுடைய நண்பராக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானே, அதற்கு பல காரணங்கள் உண்டு. அதிலே ஒன்று அல்லாஹ் சொல்கிறான், இன்ன இப்ராஹிம் லஹலீமுன் அவ்வாஹும் முனீப். இப்ராஹிம் கஸீரு துஆ, அதிகமாக துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார் என்று. அதிகமாக துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார். நீங்கள் நடங்கள், உங்களது வேலைகளை செய்யுங்கள், வாகனத்தை ஓட்டுங்கள், எந்த நேரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, உள்ளத்தில் நாவில் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, யா அல்லாஹ் என் மீது கருணை காட்டு, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு, யா அல்லாஹ் என்னுடைய கபருடைய வாழ்க்கையை சிறப்பாக்கு என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொண்டே இருப்பீர்களேயானால் இந்த துஆ அல்லாஹ்விடத்தில் உங்களை நெருக்கமாக்கும். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை அழையுங்கள், அழைத்துக் கொண்டே இருங்கள். அழைக்கப்படுவதை அல்லாஹ், அவன் அழைக்கப்படுவதை விரும்புகிறான். அதை கொண்டு அவன் பெருமைப்படுகிறான். அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி அவனை கண்ணியப்படுத்தி அந்த மாபெரும் நன்மை இந்த துஆவிலே இருக்கிறது. ஆகவே பெண்கள் இந்த கடைசி பத்திலே அவர்களுக்கு தொழுகை நோன்பு வைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றாலும் உடனே தூக்கத்தில் கடித்து வீண் வேலைகளிலே கடித்து நேரங்களை வீணாக்க வேண்டாம். குர்ஆன் ஓதுங்கள். பல அறிஞர்கள் குர்ஆன் ஓதுவதை தடுக்கவில்லை. அதாவது ஹைது உள்ள பெண்கள், நிஃபாஸ் உள்ள பெண்கள் குர்ஆனை தவிர்க்க வேண்டும் என்று வரக்கூடிய பெரும்பாலான ஹதீசுகள் பலவீனமான ஹதீசுகள், ஆதாரத்திற்கு தகுந்த ஹதீசுகள் அல்ல. அந்த நேரங்களிலே குர்ஆனை ஓதலாம். அந்த நேரங்களிலே அவர்கள் திக்ர்கள் செய்யலாம், இஸ்திக்ஃபார் செய்யலாம், துஆக்களிலே ஈடுபடலாம், மார்க்க கல்விகளை அவர்கள் படிக்கலாம், குர்ஆனுடைய வசனங்களை மனப்பாடம் செய்யலாம், ஓதப்படுகிற குர்ஆனை அவர்கள் கேட்கலாம். இப்படியாக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய எல்லா மனைவிமார்களையும் எழுப்பி விடுவார்கள். மற்ற நாட்களில் அப்படி சிரமப்படுத்த மாட்டார்கள். அவர்களை கொஞ்சம் தள்ளிக்கொள்ள சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த ரமதானுடைய இறுதி 10 வந்துவிட்டால் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய, ஓய்வில் இருக்கக்கூடிய, அசதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த நேரத்தில் எவ்வளவு பலவீனம் இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்தவர்கள். அப்படி இருந்தும் கூட இந்த இரவின் நன்மை அவர்களுக்கு தவறிவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை எழுப்பி விடுவார்கள். வஜத்த, கடின முயற்சி எடுப்பார்கள். வஷத்தல் மிஸர், தங்களுடைய கீழ் ஆடையை இறுக கட்டிக்கொள்வார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி 10க்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்? சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த இறுதி 10ல் தான் லைலத்துல் கத்ர் என்ற இரவு இருக்கிறது. இந்த இறுதி 10ல் தான் லைலத்துல் கத்ர் என்ற இரவு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹர்ரவு லைலத்துல் கத்ர், தஹர்ரவு லைலத்துல் கத்ர் ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாகிர் மின் ரமதான். ரமதானுடைய இறுதி 10 ஒற்றை இரவுகளிலே நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த லைலத்துல் கத்ரை தேடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது தவறிவிடக் கூடாது என்பதற்காக ரமதானிலே இஅ்திகாஃப் இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅ்தகிஃபு அல் அஷ்ர் அல் அவாகிர் மின் ரமதான். ரமதானுடைய இறுதி 10லே இஅ்திகாஃப் இருப்பார்கள். ஹத்தா தவஃபாஹுல்லாஹு தஆலா, அவர்களை அல்லாஹ் தஆலா உயிர் கைப்பற்றுகின்ற வரை இந்த சுன்னாவை தொடர்ந்து செய்தார்கள். சும்ம தகஃப அஸ்வாஜுஹு மின் பஅதிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய மனைவிமார்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள்.
மேலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரமதானிலும் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். எந்த ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் கைப்பற்றப்பட்டார்களோ அந்த ஆண்டிலே 20 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்று அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக ரமதானிலே முதல் 10 இஅ்திகாஃப் இருந்தார்கள். பிறகு இரண்டாவது 10 இஅ்திகாஃப் இருந்தார்கள். பிறகு சொன்னார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, நான் முதல் 10 இஅ்திகாஃப் இருந்தேன் லைலத்துல் கத்ரை தேடி. பிறகு இரண்டாவது 10 இஅ்திகாஃப் இருந்தேன். எனக்கு சொல்லப்பட்டது அந்த லைலத்துல் கத்ர் ரமதானுடைய இறுதி 10 இருக்கிறது என்பதாக. ஃபமன் அஹப்ப மின்கும் அன் யஅ்தகிஃப் ஃபல்யஅ்தகிஃப் ஃபஅ்தகஃப அன்-நாஸு மஅஹு. ஆகவே யார் உங்களிலே என்னோடு இஅ்திகாஃப் இருக்க விரும்புகிறார்களோ அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கட்டும் என்று சொன்னார்கள். மக்கள் எல்லாம் அந்த இறுதி 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இஅ்திகாஃபிலே கலந்து கொண்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கவனத்தை பாருங்கள். எந்த அளவு இந்த ரமதானை பயன்படுத்த வேண்டும், அதிலே இந்த இறுதி 10க்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கவனமாக இருந்தார்கள் என்று நம்மிலே இந்த சிறப்புகளும் இந்த நன்மைகளும் இதன் முக்கியத்துவங்களும் தெரியாத காரணத்தால் நம்மிலே பலர் ஊர் சுற்றுவதிலே கழிக்கிறார்கள், பலர் ஷாப்பிங்கிலே கழிக்கிறார்கள், பலர் இங்கும் அங்கும் அலைவதிலே, வெட்டியான வேலைகளிலே இப்படியாக நேரங்களை மிக மோசமாக வீணடிக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் நமக்கு மத்தியிலே இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதுபோன்று சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் குறிப்பாக இறுதி 10 நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான அமல்களிலே ஒன்று சதகா, தான தர்மம். அல்லாஹ்வின் பாதையிலே தான தர்மம் செய்வது, ஜகாத்தை சரியாக கொடுப்பது, உபரியான தான தர்மங்களை கொடுப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுலே அதிகமாக வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அவர்கள் அதிகம் தர்மம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தர்மத்தினுடைய நன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தர்மம் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு மகத்துவம் மிக்கது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, நம்மில் ஒவ்வொருவரும் கவனியுங்கள், நம்மில் ஒவ்வொருவரும் தனக்கு செலவழிப்பதை விரும்புவதை விட தன் பசிக்கோ தன்னுடைய சுய தேவைக்கோ அல்லது தன்னுடைய அதிகப்படியான வசதியான தேவைக்கோ செலவழிப்பதை விட ஏழை எளியவர்களுக்கு, எத்தீம்களுக்கு செலவழிப்பதை நாம் விரும்பாத வரை நாம் ஈமானின் ருசியை அடைய முடியாது. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் உங்களுக்காக விரும்பக்கூடிய செல்வத்தை ஏழை எளியவர்களுக்கு தர்மம் கொடுக்காத வரை நீங்கள் நன்மையின் முழுமையை அடைய முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். எத்தனை வசனங்கள்! வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா வல் யதாமா வல் மசாகின வப்ன ஸபீல் வஸ்ஸாயிலீன வஃபிர் ரிகாப். செல்வத்தின் மீது பிரியம் இருந்தும் ஆசை இருந்தும் அதன் தேவை இருந்தும் அந்த செல்வத்தை யார் ஏழைகளுக்கு கொடுக்கின்றார்களோ, எத்தீம்களுக்கு கொடுக்கின்றார்களோ, உறவுகளுக்கு கொடுக்கின்றார்களோ, கடனாளிகளுக்கு கொடுக்கின்றார்களோ, அடிமைகளுக்கு கொடுக்கின்றார்களோ, அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்கின்றார்களோ, அவர்கள்தான் நன்மையை பெற்றவர்கள், அவர்கள்தான் உண்மையான மூமின்கள், அவர்கள்தான் தக்வா உள்ளவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பானவர்களே, நம்முடைய நிலைமை எப்படி? நாம் நமக்கு செலவு செய்வோம், அவசியமான செலவு, பிறகு உபரியான தேவை, பிறகு ஆடம்பரமான செலவுகள், இவற்றையெல்லாம் செலவழித்து விட்டு மிஞ்சினால் பார்ப்போம். யாருக்கு? அண்டை வீட்டாருக்கு கொடுக்க, உறவுகளுக்கு கொடுக்க, ஏழைகளுக்கு கொடுக்க, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்கு கொடுக்க, மஸ்ஜிதுகளுக்கு கொடுக்க, மதரசாக்களுக்கு கொடுக்க. இப்படி பார்த்தால் ஷைத்தான் நம்மை விடுவானா? அவன் இறுதி வரை நமக்கு ஒரு தேவையை கொண்டு வந்து கொண்டே இருப்பான், நமக்கு சில பாவனைகளை காட்டிக் கொண்டே இருப்பான். அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பதை தடுத்து கொண்டே இருப்பான் இந்த ஷைத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தர்மத்தை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், மா மின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலகான் யன்சிலான். புரிய வேண்டும், தர்மத்தின் அந்த நன்மையை புரிய வேண்டும் சகோதரர்களே. ஒவ்வொரு நாளும் அடியார்கள் காலை பொழுதை அடையும் போது 2 மலக்குகள் வருகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ்,
தர்மம் செய்பவர்களுக்கு நல்ல பிரதிபலனை கொடு. மற்றொருவர் சொல்கிறார், யா அல்லாஹ், தர்மம் செய்யாமல் கருமித்தனம் கஞ்சத்தனம் காட்டக்கூடியவன், கையை தடுத்து கொள்ளக்கூடியவனுக்கு நாசத்தை கொடு என்று அந்த மலக்குகள் துஆ செய்கிறார்கள். அது மட்டுமா சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நகஸத் ஸதகத்தும் மின் மாலின், தர்மத்தால் செல்வம் குறையாது, தர்மம் செல்வத்தை குறைக்கவே செய்யாது. வமா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸா, பிறரை மன்னிப்பதால் மன்னிப்பவருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை தான் அதிகப்படுத்துகிறான். வமா தவாதஅ அஹதுன் லில்லாஹ் இல்லா ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ்வுக்காக பணிபவர்களை அல்லாஹ் உயர்த்துகின்றான். மேலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸனாயிஉல் மஅரூஃப் தகீ மசாரிஅஸ் ஸூ, நன்மைகளை அதிகமாக செய்வது, புண்ணியங்களை அதிகமாக தேடிக்கொள்வது கெட்ட ஆபத்துகளிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது, தீமைகள் அழிவுகளிலிருந்து பாதுகாக்கிறது. யார் நன்மைகளை செய்கிறார்களோ அவர்கள்தான் மறுமையிலே நன்மைகளுக்கு தகுதியானவர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் சுத்தமான ஹலாலான செல்வத்திலிருந்து தர்மம் செய்தால் அல்லாஹு தஆலா ஹலாலை மட்டும் தான் ஏற்றுக்கொள்கிறான். அதை நீங்கள் கவனத்தில் வையுங்கள். அந்த ஹலாலான தர்மத்தை ரஹ்மான் தன்னுடைய வலதுகையிலே வாங்கிக் கொள்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஹலாலான தர்மத்தை அல்லாஹ் வலதுகையிலே வாங்கிக் கொள்கிறான். அது ஒரு பேரித்தம் பழமாக இருந்தாலும் சரி, பிறகு அந்த தர்மம் ரஹ்மானுடைய கரத்திலே வளர்கிறது வளர்கிறது வளர்கிறது, மலையை விட பெரியதாக வளர்ந்து விடுகிறது. உங்களில் ஒருவர் தன்னுடைய குதிரையின் குட்டியை எப்படி பேணி பாதுகாத்து வளர்ப்பாரோ அல்லாஹ் தஆலா அந்த தர்மத்தை அப்படி அவருக்கு வளர்ச்சி அடைய செய்கின்றான். மேலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தர்மம் இருக்கிறது பாவங்களை போக்கி விடுகிறது, தர்மம் பாவங்களை அணைத்து விடுகிறது, எப்படி தண்ணீர் நெருப்பை அணைக்கிறதோ. அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான நன்மைகள் சிறப்புகள் இருக்கின்றன. தர்மங்கள் செய்வதை, அது ஜகாத்தாக இருக்கட்டும், உபரியான தான தர்மங்களாக இருக்கட்டும், இதை எங்கெல்லாம் அல்லாஹு தஆலா மூமின்களை, முஸ்லிம்களை, ரஹ்மானின் அடியார்களை, இந்த ஈமானில் உயர்ந்தவர்களை புகழ்கிறானோ அந்த எல்லா இடங்களிலும் அந்த மூமின்கள், முஸ்லிம்கள், ரஹ்மானுடைய அடியார்களின் அடையாளங்களாக அல்லாஹு தஆலா தர்மத்தை மிக அழகாக வெளிப்படுத்தி, உறுதிப்படுத்தி, மையப்படுத்தி கூறுகின்றான். சகோதரர்களே, நபிமார்களின் குணம் தர்மம், அல்லாஹ்வின் இறைநேசர்களுடைய குணம் தர்மம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடக்கூடியவர்களுடைய குணமாக இந்த தர்மம் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்திலே, இந்த தர்ம குறிப்பாக இந்த இறுதி பத்திலே இந்த தர்மத்தையும் அதிகமாக செய்து இந்த ரமதானுடைய முழு நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோமாக. லைலத்துல் கத்ருடைய இரவை தவற விடாமல் கடைசி பத்திலே இஅ்திகாஃப் இருந்து, மேலும் பல இபாதத்துகளிலே தொழுகை, இரவு தொழுகை, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, இஸ்திக்ஃபார் செய்வது போன்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இந்த ரமதானுடைய நன்மையை முழுமையாக அடைவதற்கு, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கு, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் சந்ததிகளுக்கும் எல்லா மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் فاستغفروه إنه هو الغفور الرحيم.